இந்த மாதிரி முட்டையில ஒரு தொக்கு பண்ணி பாருங்க. சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளவு ருசியா இருக்குங்க. வேக வைத்த முட்டை, தக்காளி, வெங்காயம் மட்டும் இருந்தா போதுங்க. இதை சீக்கிரமா செஞ்சிடலாம். இப்ப நான் சொல்ற அளவு 6ல இருந்து 7 முட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாவே 4 எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இப்ப வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா பொடி பொடியா வெட்டணும். அதனால நான் சாப்பர்ல போட்டு வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 2 வெட்டி வச்சிருக்கேன். அதுவும் நீங்க சாப்பர்ல போட்டுக்கலாம். இப்ப நல்ல ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். நம்ம வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாவும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இது சாப்பர்ல தான் போட்டு வெட்டணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு பொடி பொடியா வெட்ட முடியும்னா வெட்டிக்கோங்க. எனக்கு இது ஈஸின்றதுனால சாப்பர்ல போட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் நிறைச்சு இஞ்சி பூண்டு விழுது அது சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அடிகனமான கடாயின்றதுனால ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கிரும். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த தக்காளி, அதுவும் நீங்க பொடி பொடியா சாப்பர்ல வெட்டி சேர்த்துக்கலாம். ஆனா நான் என்ன பண்றேன்னா வெட்டிட்டு மிக்சியில ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிறேங்க. அதாவது உருவம் தெரியாத மாதிரி ஓட்டணும். ரொம்ப நைஸா வழுவழுன்னு அரைக்க வேண்டாம். கொஞ்சம் 2-3 தடவை ஓட்டி எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த உருவம் தெரியாம இருக்கும் பாருங்க. அதனால வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த தக்காளி பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கலந்து விடுங்க. இந்த தக்காளி விழுது கொஞ்சம் ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பு ஹை ஃப்ளேம்ல சிம்ல மாத்தி மாத்தி வச்சுட்டு இது பாத்தீங்கன்னா நல்லா வத்தி வரணும். இந்த தக்காளி நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்க வதக்கி எடுக்கணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். இந்த தக்காளியை வச்சுட்டு நம்ம இன்னொரு பக்கம் சப்பாத்திக்கோ இல்ல பூரிக்கோ மாவு பிசைஞ்சு கூட ரெடி பண்ணி வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு பொடிச்சு வச்சிருந்தேன், அதுவும் சேர்த்துட்டேன். முட்டைக்கும் சரி சிக்கனுக்கும் சரி சோம்பு பிளேவர் கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்குங்க. அதனால சோம்பு மட்டும் பொடிச்சு சேர்த்துட்டேன். உங்ககிட்ட சோம்பு பவுடர் இருந்ததுன்னா நீங்க டைரக்டா அதை சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. நான் இன்னைக்கு தொக்கு மாதிரி பண்ணிருக்கேங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இந்த டைம்ல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த பொடியெல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம முட்டை நான் ஏற்கனவே வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். இதை பாத்தீங்கன்னா நான் லைட்டா ஸ்லிட் பண்ணிட்டு இந்த உள்ள இருக்கிற மஞ்சள் கருவை தனியா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம முட்டையை 2ஆ வெட்டி போட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சள் கருவும் சேர்த்து நம்ம வெட்டி எடுப்போம். அப்ப உள்ள சேர்த்து கலக்கும் போது ஃபுல்லா அது உடஞ்சு நல்லா இருக்காது. அதனால நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். வெள்ளை தனியா எடுத்துட்டேன். இப்ப இந்த வெள்ளை கருவு நம்ம என்ன பண்றோம்னா ஸ்லைஸா வெட்டிக்கலாம். இது நான் ஒரு வீடியோல தான் பார்த்தேங்க. அப்ப இருந்து நான் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். பாருங்க, வெள்ளை கருவு மட்டும் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மஞ்சள் கரு தனியா வச்சிருக்கேன். முழுசாவே அது இருக்கு. நான் நீளமா வெட்டி இருக்கேன். நீங்க குட்டி குட்டியா வேணும்னாலும் அந்த வெள்ளை கருவை வெட்டிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பொடியெல்லாம் சேர்த்துனது. இந்த டைம்ல பாருங்க உப்பு மறந்துட்டேன். அதனால இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல தக்காளி சேர்க்கும் போதே சேர்த்திருந்தோம்னா அளவு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உப்பு சம்டைம்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். அதனால இந்த மிளகுத்தூள் சேர்க்கிறோம் பாருங்க, அந்த டைம்ல பொடி உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த வெள்ளைக்கரு முட்டை இருக்கு பாருங்க, அதை சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் தூவிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னு நீங்க தண்ணி ஊத்திருந்தீங்கன்னா தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த முட்டை சேர்த்து கலந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் இன்னைக்கு தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேங்க. அந்த மசாலா முழுவதும் அந்த முட்டையில நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது உடஞ்செல்லாம் போகாது. இந்த வெள்ளைக்கரு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, அது எதுவும் உடஞ்செல்லாம் போகாதுங்க. நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளவுதான். இது நீங்க அடுப்பு ஆஃப் கூட பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நல்லா கலந்துட்டு இப்ப திரும்ப அந்த மஞ்சள் கருவையும் சேர்த்து கலந்துட்டேன். சில பேர் டயட்ல இருக்கவங்க மஞ்சள் கரு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அந்த மஞ்சள் கரு சேர்க்க வேண்டாம். வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விடும்போது அந்த மஞ்சள் கரு உடஞ்சே போகாதுங்க, முழுசாவே இருக்கும். அவ்வளவுதான், ரெடி ஆயிருச்சு. சப்பாத்தி சுட சுட வச்சு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்குங்க. பூரிக்கும் நல்லா இருக்கும். சப்பாத்திக்குள்ள வச்சு ரோல் பண்ணி கூட நீங்க சாப்பிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட எடுத்துக்கலாம். சாதத்துக்கும் கூட போட்டு பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.